அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் இந்த சனீஸ்வரனை பற்றி தான் நாம் பார்த்துருப்போம். இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக சென்றிருப்போம். ஆனால் இது எல்லாம் தாண்டி சனீஸ்வர பகவான் நேரடியாக பிறந்த ஒரு மங்கள சனீஸ்வரன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், சனீஸ்வரன் அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு சனி திசை, சனி புத்தி அல்லது ஏழரை சனி, கண்டச்சனி வந்தாலே நாம் சற்று பில்டிங் பேஸ்மட்டம் அனைத்தும் வீக்காக போய்விடுவோம். ஏனென்றால் சனீஸ்வரனை கண்டால் நமக்கு அவ்வளோ பயம். அப்படி சனீஸ்வர பகவான் வந்துவிட்டால் நம் அனைவரும் செல்லும் கோவில் திருநள்ளாறு தான். அங்கே சனீஸ்வர பகவான் தண்டனைகளை குறைப்பதாக ஐதீகம் உண்டு. அதே போல் சிலர் குச்சனூர் சனீஸ்வரன் அங்கே சுயமாக இருப்பதால் அங்கே சென்று வணங்குவதும் உண்டு. சிலர் அவர் பொங்கு சனி என்பதால் திருக்கொள்ளிக்காடு சென்று வணங்குவதும் உண்டு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நேரடியாக சனீஸ்வரனை அவதரித்த, நேரடியாக இந்த பூமியில் பிறந்த ஒரு இடம்தான் நான் சொல்லும் இந்த மங்கள சனீஸ்வரன் கோவிலாகும். ஆம், அவர் 2 சாயாதேவி, உஷாதேவி இருவரும் தவமிருந்து குழந்தை பாக்கியம் பெற்ற இடம்தான் இந்த ஸ்தலமாகும். இங்கே தான் யமதர்ம ராஜாவும் ஒரு குழந்தையாகவும் சனீஸ்வரன் ஒரு குழந்தையாகவும் மண்ணில் பிறந்த இடம்தான், அவ்வளவு புண்ணியம் செய்த இடம்தான் இந்த கோவிலாகும். யமதர்ம ராஜாவுக்கு ஒரு தனி சந்நிதியாகவும், அதே போல சனீஸ்வரனுக்கு ஒரு தனி சந்நிதியாகவும் இங்கே அருள் பாலிக்கிறார். இருவரும் இங்கே பிறந்ததால் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதாகவும், இங்கு வருபவர்களுக்கு மங்களங்களை வாரி தருவதாகவும், தண்டனைகள் வழங்காமல் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இதற்கு பெயரே மங்கள சனீஸ்வரன் கோவில் என்பதால் இங்கு மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி நடப்பதாக ஐதீகம் இருக்கிறது. சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால், முதல்ல பார்த்துவிடும் கும்பகோணம் அருகே அனைவருக்கும் தெரிந்திருக்கும் திருப்பாம்பரம் ராகு கேது பரிகார ஸ்தலம். அந்த திருப்பாம்பரம் அருகில் கொஞ்சம் தூரத்தில் தான் உள்ளது இந்த சனீஸ்வரன் கோயில். இதற்கு கொடையலூர், அதாவது கொடையலூர் என்ற பெயராகும். நீங்கள் கொடியலூர் என்று சொல்வார்கள், கொடியலூர் என்று சொல்வார்கள். நீங்கள் கொடியலூர் என்று டைப் செய்தால் கூகுளில் இதுக்கான லொக்கேஷன் அனைத்தும் வந்துவிடும். நீங்கள் ஈஸியாக சென்று கொள்ளலாம். கும்பகோணத்திலிருந்து திருப்பாம்பரம், திருப்பாம்பரத்திலிருந்து கொடியலூர் மங்கள சனீஸ்வரன் கோயில், இதுதான் நீங்கள் செல்லும் வழியாகும். இந்த கோவிலில் பொறுத்தவரை இவர் தண்டனை சனீஸ்வரனாக அங்கே இல்லை. அதற்கு மாறாக பக்தர்களை தண்டிப்பதில்லை. அவரும் மற்ற கிரகங்களைப் போலவே செல்வமும் செல்வாக்கும் சுப காரியங்களும் நடத்தி வைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதே போல் இங்குள்ள யமதர்ம ராஜா மிக அமைதியாகவும் அகால மரணங்களை குறைப்பதாகவும் ஆயுள் விருத்தி தருவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. யம வதனைகள் குறைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. சனீஸ்வர பகவானின் அதி தேவதையாக கருதப்படுவது யம தர்மராஜா ஆவார். எனவே ஜாதகத்தில் சனி திசை நடந்தால் யம தர்மாவை சென்று பார்க்க சொல்லி அனைவரும் சொல்வார்கள். ஏனென்றால் ஆபத்து, விபத்து, கண்டம், சில நேரத்தில் மரணம் கூட ஏற்பட்டுவிடும். அப்படி இருக்கும்போது யம தர்ம ராஜாவை சென்று நீங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கிவிடும் என்பது பல ஜோசியர்கள் கணிப்பாகும். அதன் அடிப்படையில் இரண்டும் ஒரே இடத்தில் இருப்பதால் 2 பேரும் அனுகிரகம் கிடைத்துவிட்டால் 7 சனியோ, அஷ்டம சனியோ, கண்ட சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ அல்லது சனி திசையோ அல்லது இது போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அவர் அதை அதிர்ஷ்டமாக மாற்றி தருகிறார். அதாவது துரதிர்ஷ்டமாக, துஷ்டமாக, தடையாக இருந்தாலும் கூட அதை உங்களுக்கு வெற்றி படியாக மாற்றி அந்த 7 சனியிலே உங்களை மங்களகரமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் வாரி வழங்குகிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த மங்கள சனீஸ்வரன் கோயிலை பற்றி பலருக்கும் இதுவரை தெரியவில்லை. இந்த யூடியூப் சேனலில் நான் தான் முதலில் வெளியிடுகிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னே யாராவது போட்டிருக்காலும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அனைத்து கோயில்களிலுமே இப்போ திருநள்ளாறை பற்றி தண்டனை சனியாக கருதப்படுகிறார். ஆனால் இங்கு திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனியாக கருதப்படுகிறார். மங்கள சனி, இப்படி மங்கு சனி, பொங்கு சனி அப்படி கணக்கு இருக்கிறது. அதில் மங்கள சனி என்பது மிகவும் வித்தியாசமான பெயராகும். அந்த மங்களம் என்ற வார்த்தையிலே உங்களுக்கு புரிந்திருக்கும். சனீஸ்வரன் தான் என்ன செய்வார்? தடை, தாமதம், கஷ்டம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, எந்த சுபகாரியம் நடக்காது.
பிரச்சனை மேலே பிரச்சனை. நாட்டை விட்டு ஓட வேண்டியது தான், இல்லை வீட்டை விட்டு ஓட வேண்டியது தான், பல பிரச்சனை வரும். இப்படி எதுவுமே நடக்காமல் வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றி தரும் சக்தி இந்த மங்கள சனீஸ்வரன் உண்டு. அதனால தான் இங்கு மங்கள சனீஸ்வரன் கோவில் என்று பெயர் உள்ளது. மிக 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 குறிப்பாக இங்கு யமதர்மராஜா அமர்ந்து அவர் இங்கு அருள் பாலிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷமும் கஷ்டமும் நஷ்டமும் வம்பு வழக்குனாலும் கூட தூள் செய்யும் சக்தி இங்கே உண்டு. இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்றால் உங்களுக்கு நிச்சயமாக சகல தடைகளும் விபத்திலும் சுப மங்கள காரியங்கள் அருளப்படும். நீங்களும் மங்களகரமாக வாழ்வீர்கள் என்பதுதான் இந்த மங்கள சனீஸ்வரன் கோவில் வரலாறாகும். நன்றி.